காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. வெல்கம் டு அன்வன் சிக்னர். திஸ் இஸ் மிஸ்ஸஸ் சிக்னர். இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, புடு ஜெயா அப்படின்ற ஒரு பஞ்சாராவை பற்றி தான் நான் இன்னைக்கு பேச வந்திருக்கேன். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாத்துக்கும் நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஹாண்டட் ஸ்டாரி, ஹாண்டட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் எங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்களோட கதையை ஷேர் பண்ணுறதுக்கு முன் நீங்கள் அன்னோன் சிக்னலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எனும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எங்களுக்கு நீங்கள் அனுப்பி விட்டுட்டு அன்னோன் சிக்னல் இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்ற ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் எங்களுக்கு அனுப்பி விட்டுட்டு உங்கள் கதையை நீங்கள் ஷேர் பண்ணலாம். இப்போது நம்ம கதைக்குள்ளே போகலாம். புடு ஜெயால புடு ஜெயில் இது எங்கே லொக்கேட்டட் ஆகிருக்குன்னா, ஹங் துவா, கோலாலம்பூர், மலேசியாவில் தான் இந்த ப்ரிசன் லொக்கேட்டட் ஆகிருக்கு. அதாவது இந்த ப்ரிசன் 1891 தான் இந்த பஞ்சாராவை கட்டி முடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த பஞ்சாப் கட்டுறதுக்கு முன்னாடி அது ஒரு சைனீஸ் சுடுகாடாக இருந்துச்சு. அந்த சைனீஸ் சுடுகாடை அழிச்சு தான் இந்த புடு ஜெயிலை கட்டியிருக்காங்க. இந்த ஜெயிலை கட்ட ஆரம்பித்து சரியாக 4 வருஷம் கழித்து இந்த ஜெயிலை கட்டி முடிக்கிறாங்க. அதாவது இந்த ஜெயிலை கட்டி முடிக்கிற 1895 தான் இந்த பஞ்சாராவை முழுசாக கட்டி முடிக்கிறாங்க. அதுவும் இந்த பஞ்சாரா கட்டுறதுக்கு அங்கே உள்ள ஜெயில் கைதிகளை தான் கட்ட வச்சிருக்காங்க. இந்த பஞ்சாரால 240 ரூம்ஸ் இந்த பஞ்சாரால இருந்திருக்கு. இந்த பஞ்சார புடு 24 மணி நேரமும், அதாவது 24 ஹவர்ஸும் ஆளுங்க நடமாடிக்கிட்டே தான் இருப்பாங்க. வார்டன் எப்போதுமே 24 ஹவர்ஸ் சுற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த பஞ்சாரால மொத்தமாக 2000 கைதிகளை மட்டும்தான் அடைச்சி வைக்க முடியும். ஆனால் இந்த பஞ்சாரால ஆகியிருந்தது 6500 பீப்புள்ஸ் இங்கே கைதி ஆகியிருந்தாங்க. இவ்வளோ பேர் இந்த பஞ்சாரால இருக்கிறதுனால தூங்க கூட இடம் இல்லாமல் இருந்துச்சு அந்த பஞ்சாரால. அப்போ தான் அந்த பிரிசனர்ஸ் எல்லாம் டேர்ன் மாதிரி தூங்க ஆரம்பித்தாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் தூங்கி எஞ்சிட்ட பேர் இன்னொருத்தர் போய் தூங்குறது, அந்த மாதிரி தான் இவங்க அங்கே வாழ்ந்து வந்திருக்காங்க. இந்த பஞ்சாரால நடக்கக்கூட இடம் இல்லாமல் இருந்துச்சு. இவ்வளோ கைதிகள் அங்கே அடைச்சி வச்சதுனால 1996 அதாவது சரி 101 இயர்ஸ் கழிச்சு இந்த ஜெயிலை முழுசா சாத்திடுறாங்க. சாத்திட்ட பிறகு அங்கே உள்ள பிரிசனர்ஸ், அதாவது ஜெயில் கைதிகள், அவங்க எல்லாத்தையும் பஞ்சாரு காஜாங்கு அனுப்பி விட்டுட்டாங்க. ஏன் இந்த ஜெயிலை சாத்தினா, நாட்கள் போக நிறைய பிரிசனர்ஸை அந்த ஜெயிலில் அடைச்சி வைக்கிறாங்க. அதனால பிரிசனர்ஸ்க்கு தூங்கிறதுக்கு கூட இடம் இல்லாதனால அவங்க இந்த பஞ்சாராவை சாத்துறதுக்கு முடிவெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாத்திட்டாங்க இந்த பஞ்சாராவை. 1984 காங் ஏன் சாங் அப்படின்ற மியூரல் வரைஞ்சி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் இடம் பிடிச்சிருக்காரு. இந்த காங் ஏன் சாங் இவருக்கு வரியனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அவர் அந்த ஜெயில் செவரில் மியூரல் வரைஞ்சிருக்காரு. இவர் மொத்தம் 2000 லிட்டர் பெயிண்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்காரு வரைகிறதுக்காகவே. இதுக்கு முன்னாடி நான் இந்த பஞ்சாரா எங்கே லொக்கேட்டட் ஆகிருக்கு, எப்போ இதை கட்டினாங்க, எப்போ இதை கட்டி முடித்தாங்க, இதெல்லாம் நான் சொன்னேன். இப்போது அந்த பஞ்சாரால போலீஸ், பிரிசனர்ஸ், வார்டன்ஸ் எல்லாம் ஒரு மர்மமான விஷயங்களை கோத்ரூ பண்ணி வந்திருக்காங்க. இப்போது அந்த விஷயம் தான் அவங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த பஞ்சாராவை விசிட் பண்ண போனால் எல்லாருமே என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க அந்த பஞ்சாராவில் கால் எடுத்து வச்சோன்னே அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கூஸ் பம் ஆயிருக்கு. அதாவது சிலுத்திருக்க உடம்புல. என்னதான் இருந்தாலும்
ஜெயிலை ஒரு சுடுகாடை அழிச்சு தான் கட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி. ஓகே, இப்போ நான் இந்த ஜெயிலில் நடந்த மர்மமான கதைகளை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நான் என்னத்தை பற்றி பேச போகிறேன்னா, ஒரு ஓவியம், அதாவது ஒரு போர்ட்ரே. நீங்கள்லாம் நினைக்கலாம், போர்ட்ரேயை பற்றி என்ன பேச போகிறீங்க. இந்த ஒரு சாக போகிற கைதி மூலமா இந்த ஓவியம் வரையப்பட்டு இருக்கு. இவரை கடைசி ரூம்ல தான் அடைச்சி வச்சிருந்தாங்க. அதாவது அந்த கடைசி ரூம் அது என்னன்னு, ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு ஒருத்தரை தூக்கில் போட போறாங்க, இன்னைக்கு அவங்கள இந்த லாஸ்ட் ரூம்ல அடைச்சி வச்சிருவாங்க. அந்த பிரிசனர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, அவரு அந்த ரூம்ல ஒரு போர்ட்ரேவை வரைகிறார். அதாவது ஒரு பொண்ணோட போர்ட்ரேவை வரைகிறாரு. அவர் இந்த படத்தை கவலையிலே வரைஞ்சிக்கிட்டு இருந்திருக்காரு. அது அவரோட கடைசி நாள்னால அப்படின்னு வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் மறுநாளே அவரை தூக்கில் போடுறாங்க. போட்ட உடனே அவர் இறந்து போயிடுறாரு. இவர் கடைசியாக வரைஞ்ச இந்த போர்ட்ரேலேருந்து இருட்டான நேரத்தில் அதோட கண்ணுலேருந்து லைட்டு வரும்ன்ட்டு நிறையா பேர் கிளைம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வார்டன் தான் பார்த்துருக்காரு. அவர் ரேண்டமாக இந்த கடைசி ரூம் லைட்டு சாத்திட்ட பிறகு அவர் அந்த போர்ட்ரேல ஒரு மர்மமான ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. அதாவது அந்த போர்ட்ரேல கண்ணுலேருந்து லைட்டு வருதுன்னு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பஞ்சாராவில் நிறைய பேர் இருக்கிறதுனால தினம் தூக்கில் போடுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது இந்த டைமில் இவங்கள தூக்கில் போடணும் அப்படின்ற ஒரு டைம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கெட்யூல் இருக்கும். அந்த மாதிரி யாராவது நாளைக்கு அவங்களோட கடைசி நாள்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த போர்ட்ரேலேருந்து அழுகிற சத்தம் கேட்கும். இந்த கதை நீங்கள் ஒரு தடவையாச்சும் கேட்டு இருப்பீங்க, ஏன்னா இந்த கதை ரொம்ப ஃபேமஸ். இல்லை, ஏதாவது ஒரு ப்ரிசனராக அவங்க அந்த லாஸ்ட் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே அவங்க தெரிஞ்சுப்பாங்க அதுதான் அவங்களோட கடைசி நாள் அப்படின்னு. அந்த லாஸ்ட் ரூமுக்கு போன எல்லாத்துக்கும் தெரியாது, ஒரு சில பேத்துக்கு தெரிஞ்சிடும் அவங்க சாக போகிறாங்கன்னு. தெரிஞ்சவங்க உட்காந்து அழுவாங்க, ஸ்ட்ரெஸ் ஆவாங்க, தனியாக பேசுவாங்க, என்னை இங்கேருந்து விடுவீங்க அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. கத்தி அவங்க இந்த கடைசி ரூமை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வார்டன் இருக்காங்க. இந்த வார்டனோட வேலை இந்த கைதிகளை தப்பிக்காமல் இருக்கிறதுக்கு, அந்த வார்டன் தப்பிக்காமல் இருக்கிறதுக்கு, ப்ரிசனர்ஸ் யாரும் தப்பிச்சு ஓடாமல் இருக்கிறதுக்கு அவங்க அந்த இந்த சர்டன் ஜெயிலை மட்டும் அவங்க பாதுகாப்பாங்க. ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, இந்த ரூம் கோசமாக தான் இருக்குது. ஆனால் எந்த ஜெயில் கைதியும் அந்த ப்ரிசனருக்குள்ளே இல்லை. அதாவது ப்ரிசனர்னா கீச்சுக்குள்ளே இல்லை, தப்பாக சொல்ல. அந்த ரூம்ல இருந்து யாரோ அழுகிற சத்தம் கேட்குது. அந்த கோசமான ரூம்ல இருந்து யார் அழுகுறா? இது ஒரு விஷயம் அந்த பஞ்சாரால மிஸ்டீரியஸாக நடந்த ஒரு விஷயம். அண்ட் இப்போ தேர்ட் கதைக்கு விட்டு இந்த மூணாவது கதை ஒரு வார்டன் தான் சொல்லியிருக்காங்க. இவரோட வேலை என்னன்னு பார்த்தீங்க, இந்த புது ஜெயில ரவுண்ட் போறது தான் இவரோட வேலை. இவரு ஒவ்வொரு கேஜா பிச்சை கைதிக யாராவது தூங்காம இருக்காங்களா, இல்லை தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது தான் இந்த வார்டனோட வேலை. ஒரு நாள் இவர் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும், பின்னாடி யாரோ இவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கிற மாதிரி இருந்திருக்கு. இவர் கண்டுக்காத மாதிரி நடந்து போய்கிட்டே இருக்கும்போது யாரோ இவரை தள்ளி விட்டுருக்காங்க, வேகமாக தள்ளி விட்டுருக்கு. அவரு லிட்ரலி கீழேயே விழுந்துட்டார். கீழே விழுந்தோடனே இவர் செம்ம கோவமாயிட்டாரு. இவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, ஏதோ ஒரு வார்டன் தான் அவரை தள்ளி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி இவர் நினச்சிக்கிட்டாரு.
பட்டுன்னு இவர் திரும்பி பார்க்குறாரு, பின்னாடி யாருமே இல்லை. இப்போ ஃபோர்த் கதைக்கு போக போகிறோம். இந்த கதையும் ஒரு வார்டனுக்கு தான் நடந்திருக்கு. வார்டன் அவரோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, அதாவது அவர் வேலை என்னன்னா ரவுண்ட் பண்ணுறது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரவுண்ட் பண்ணுறது. ப்ரிசனர்ஸ் எல்லாம் தூங்கிட்டாங்களா இல்லை வேறு ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் அவங்களோட வேலை. அது பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவர் சடனாக ஒரு நிழலை பார்க்குறாரு, ஒரு பிளாக் ஷேடோவை பார்க்குறாரு. அந்த வார்டன் என்ன நினச்சிக்கிட்டாரு, அது அவரோட இமேஜினேஷன் அப்படின்னே சொல்லலாம். அவர் நார்மலாக அவரோட வேலையை பார்த்துட்டு நடந்து போய்கிட்டு இருக்காரு. அவர் ஃபீல் பண்ணுறாரு, அவர் பின்னாடி யாரோ நடந்து வராங்கன்னு. சரின்னு இவர் திரும்பி பார்த்துருப்பாரு. திரும்பி பார்க்குறாரு, யாருமே இல்லை. அந்த இடமே கோசமாக இருக்குது. மேமாங் அந்த இடமே அமைதியாக இருக்குது. சரி அவர் மனசை தீர்த்திக்கிட்டு அவர் பட்டு நடந்து போய்கிட்டு இருக்காரு. அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி வேகமாக நடந்து போகிறாரு. ஒன்றும் இல்லை ரிலாக்ஸ். அவர் மனசை அவரே ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. மறுபடியும் அவர் ஃபீல் பண்ணுறாரு, யாரோ பின்னாடி அவர் கூடயே ஃபாலோ பண்ணி நடந்து வர்ற மாதிரி. இந்த மாதிரி நிறைய வார்டன்ஸ்க்கு நடந்திருக்கிறதா நிறைய வார்டன் ஷேர் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, காரிடார், அதாவது 2 பக்கத்துமே ரூம்ஸ், ப்ரிசனர்ஸோட ரூம்ஸ் இருக்கும், நடுவில் காரிடார் இருக்கும். அந்த காரிடாரில் ஒரு சின்ன பொண்ணு கையில் பொம்மை வச்சுட்டு நிற்கிறதா பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கிளைம் பண்ணியிருக்காங்க. இதுதான் இன்னையோட கதை. இந்த புது ஜெயிலை பற்றி உள்ள ஒரு கதையை நான் ஃபுல்லாக சொல்லி முடிச்சிட்டேன். இதுதான் நடந்த நிறைய மர்மமான விஷயங்கள் நடந்திருக்கு. இது எத்தனை உண்மை எத்தனை பொய் யாருக்குமே தெரியாது. ஐ ஹோப் நீங்கள் எல்லாம் இதை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஒரு சில பேர்த்துக்கு இதை இமேஜின் பண்ணி ஒரு மாதிரி பயமாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இட்ஸ் ஓகே கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் உங்களிடந்து விடை பெறுவது மிஸ்ஸஸ் சிக்னல் ஃப்ரம் அன்னோன் சிக்னல்.